ஒரு சூப்பரான ஆஃபர்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிரைஸ் 49 இந்த கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த ஹனிகோம் பேட்டர்ன்ல இருக்கிற இந்த ஃப்ரை பேன் தான். சூப்பரா இருந்தது குவாலிட்டி. இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் 799 தான். இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். நல்லா தாராளமாவே இருக்கும். ஒரு 4 பேருக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்றது இல்ல ட்ரை ரோஸ்ட் பண்றது அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டிக்கும் கூட இது. இன்னர் லேயர் வந்து அதே மாதிரி நமக்கு வந்து ட்ரை பிளைல தான் பண்ணியிருக்காங்க. மிட்ல வந்து அலுமினியம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஹீட் நல்லா வந்து நமக்கு சீக்கிரமா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா ஈஸியாவே நம்ம குக் பண்ணிக்க முடியும். ஒரு 4 பேருக்கு தாராளமாக ஃபிஷ் ஃப்ரை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பரான ப்ராடக்ட். நல்ல ப்ரைஸிங்கில் இருக்குது. பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஹெவியாக இருக்குது. ஹேண்டிலும் வந்து நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸிங்க்கு செம்ம டீலுன்னு சொல்லலாம். டிமார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குக்வேர் செட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ வந்து ப்ராடக்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ இருக்கும்போதே இந்த மாதிரி நல்ல ஆஃபரில் கிடைச்சதுன்னா எடுத்துக்கிறது நல்லது. இதெல்லாம் ஒன் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா போதும், அதை பாட்டு இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வந்து கேஸ்ட்ரோல் தான் பார்க்க போகிறோம். நல்லா இருந்துச்சு, செம்ம குவாலிட்டி. 2 சைடு வந்து ஹேண்டில் வச்சு, அதாவது இது வாங்கி வச்சோன்னா அது பாட்டு இருக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. இந்த ப்ரைஸிங்க்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இது. அதாவது நல்ல ஹெவி, நமக்கு தூக்கிறதுக்கே வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. ஒரு டீப் ஃப்ரை பண்ணுறோம், குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு எதுக்கு வேணால், மல்டி பர்பஸ் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ஜஸ்ட் 699 தான். ஒரு சூப்பரான ப்ராடக்ட். 18 சென்டிமீட்டருக்கு வருது. பார்க்க போகிறது அல்ட்ராவோட 3 லிட்டர் குக்கர் தான். இது ஒரு ட்ரைப்ளை குக்கர். நல்லா சூப்பரான ப்ரைஸிங்கில் இருந்தது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆஃபர் நம்ம குக்கர்லாம் வாங்குறோம்னா அதோட குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இது வந்து சூப்பராகவே இருந்தது. லிட்டெல்லாம் நல்ல ஹெவியாக இருந்தது. அண்ட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் கைடு அண்ட் வாரண்டி கார்டுமே வந்து வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் பார்த்துட்டு நான் கூட வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். பட் சூப்பராக இருந்தது. குவாலிட்டி நல்லா இருந்தது. காலையில் வந்து நம்ம இந்த மாதிரி சுண்டல் வைக்கிறது, பசங்களுக்கு மட்டும் ஏதாவது நம்ம ஒன் பார்ட் செய்கிறோம் அப்படின்னா கூட பண்ணலாம். தாராளமாக ஒரு 4 பேருக்கு தாராளமாக இதில் செய்யலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் மாதிரி வித் லிட்டோட வரும். பட் இது வந்து நான் ஸ்டிக் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் ஸ்டிக் குக்வேர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிக்சரில் இருக்க மாதிரி 3 செட்ஸ் கிடையாது, எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். பட் இந்த ஒரு செட் மட்டும், அதாவது இந்த கடாய் வித் கிளாஸ் ஹேண்டிலோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 549 ருபீஸ். குவாலிட்டியாக தான் இருந்தது. பட் என்னன்னா நான் ஸ்டிக். ஸோ நல்லா இருந்துச்சு, நல்லா குவாலிட்டியாக இருந்தது. நம்ம நல்லா டீப்பாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டோலியம் அலுமினியம் தான், கோட்டிங் போட்ட ஒரு கடாய். நல்லா இருந்தது. டீப் ஃப்ரைலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டிலும் நல்லா ஹெவியாக இருந்தது. நல்லா குவாலிட்டியாக தான் இருந்தது. 619 ருபீஸ் இதோட ப்ரைஸ். நெக்ஸ்ட் இந்த சூப்பர் ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நானுமே இது வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அது வந்து வெளியே மட்டும்தான் பிளாஸ்டிக், உள்ள வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரான ஒரு 3 டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸ் ஜஸ்ட் 299 தான். வித் பேகும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. குட்டீஸ்க்கு, சின்ன பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வச்சு கொடுக்கணும். ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்பவுமே நம்ம வந்து அந்த பேலன்ஸ்டு மீல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? ஸோ ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர் இந்த மாதிரி தனியாக கொடுக்கணும். கொஞ்சமாக ரைஸ் வச்சு கொடுக்கணும், பொரியல் தனியாக வச்சு கொடுக்கணும். அப்படின்னா இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். நல்ல குவாலிட்டியாக இருந்தது. இந்த ப்ரைஸுக்கு வந்து இவ்வளோ குவாலிட்டி எப்படி கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. நல்ல குவாலிட்டி, சூப்பராக இருந்தது. மஸ்ட் பை ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். இதை பார்த்த உடனே ஆஹா, இதை நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு படாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. ஜஸ்ட் 299க்கு வித்து பேக்கோட 3 வந்து பாக்ஸஸ், நல்ல குவாலிட்டியான பாக்ஸஸ் வந்து தாராளமாக பை பண்ணிக்கலாம். பட் இது எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியாது. இருக்கும் போதே கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து கிஃப்டிங்க்கு கூட இது ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸிங், ஜஸ்ட் ஃபார் த ப்ரைஸ் 299 தான். பட் பேக்கோட ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் பாக்ஸோட சைஸும் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது, அவ்வளோதான். பட் இதுவுமே சேம் சூப்பர் குவாலிட்டி தான் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் கம்மியாக சின்ன சைஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சைஸ், அந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. இதுவுமே குவாலிட்டி நல்லா சூப்பராக இருந்தது. அது வந்து நமக்கு வெளியே பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது இல்லையா? இது வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அண்ட் வந்து லிட் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக்கில் வருது, அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. பட் இதில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் லிட் வந்துச்சுன்னா மூடும் போது ரொம்ப சூடாக இருக்கும் போது மூட முடியாது.
ஐ மீன் அது 3 நாளும் நல்லா லாக் ஆகாது. ஸோ அதனால கொஞ்சம் ஆற வச்சுட்டு க்ளோஸ் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். மற்றபடி இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். அண்ட் ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டுக்கு 10 அவுட் ஆஃப் 9 கொடுக்கலாம். அந்த லிட்டு மட்டும் பிளாஸ்டிக்ல இல்லைன்னா இன்னுமே இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான். பட் இருந்தாலும் இதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 2 ப்ராடக்ட் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட் தான். பட் வந்து இதுவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இப்போ நம்ம பார்த்த 2 சைஸை விட இது கொஞ்சம் பெரிய சைஸு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லிம்மான ஒரு பாட்டிலும் வச்சுருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில். எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. பேக் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் ஆஃபீஸ் கொண்டு போகிற அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது. சின்ன பசங்களை எடுத்துகிட்டு போகலாம், நம்மளுமே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பாக்ஸு, அப்புறம் பொரியல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸு, அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ், அந்த மாதிரி 3 பாக்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் சைஸில். இந்த பாட்டில் தான் வந்து அது கூட வச்சுருக்காங்க. ஸோ பாட்டிலுமே வந்து அந்த பேக்குள்ளே வைக்கிற மாதிரியே வந்து நல்லா காம்பேக்டாக இருக்குது. பேக்கோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாமே குவாலிட்டி வைஸ் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 465 தான். ஸோ 465க்கு எக்ஸிக்யூட்டிவ் கோம்போ மாதிரி இந்த ஒரு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. சூப்பரான ப்ராடக்ட் தான். இதுவுமே நிறைய பீசஸ் அவைலபிள் இருக்குது இப்போது. அண்ட் இப்போ தான் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்லாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் தான் லேடிஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் பாட்டில் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாக இருக்குது, லுக்காக இருக்குது. ஜஸ்ட் ஃபார் த ப்ரைஸ் 49 ருப்பீஸ்க்கு தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து டைனிங்க்கும் வச்சுக்கலாம், கிச்சனில் யூஸ் பண்ணுற ரேக்கில் கூட நம்ம வந்து பெப்பர், சால்ட்டு, நமக்கு என்ன வேணுமோ வந்து போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து எப்போயாவது தான் இந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நம்ம இதை வாங்கணும் அப்படின்னு போகும்போது இருக்க மாட்டேங்குது. ஸோ நல்லாயிருக்கு. கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த டைம் இப்போ கரண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் 49 ருப்பீஸ். இது வந்து 12 பீஸ் தான் செட்டாக எடுக்கணும் அப்படிலாம் இல்லை, நம்ம வந்து சிங்கிள் பீஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு இந்த பெப்பர், சால்ட் அந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மெத்தடில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்க்லர் தான் பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு கிளாஸ் ஸ்ப்ரிங்க்லர் தான். செம்மையாக இருந்துச்சு, நல்லா கிளாஸியாக செம்ம லுக்காக இருந்துச்சு. இது நிறைய பேர் வீட்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. 119 ருப்பீஸ். இதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 89 ருப்பீஸ். நான் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து அந்த கோல்டன் இது வந்துச்சு இல்லைங்களா? ஸோ அது வந்து 119 ருப்பீஸ். இது வந்து 89 ருப்பீஸ். ஸோ ரெண்டுமே வந்து கிளாஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிளாஸ் தான். இது வந்து நான் ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து காலையில் ஸ்கூலுக்கு வந்து கஞ்சிலாம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ பெரிய கிளாஸில் குடிச்சிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கிளாஸ் வந்து ஒரு 2 வாங்கியிருந்தேன். அதில் தான் இப்போ வரைக்கும் வந்து அவங்களுக்கு ஜூஸாக இருந்தாலும் கஞ்சி எதுவாக இருந்தாலும் கொடுக்கறது. இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு 59 ருப்பீஸ் தான். சூப்பரான ஒர்த்தான ப்ராடக்ட் 59க்கு. அண்ட் இந்த ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே மோஸ்ட்லி வந்து அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து கிளாஸாக வந்து மாற்றிட்டு இருக்காங்க, பிளாஸ்டிக்லாம் வந்து எடுத்துகிட்டு. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் இது. கிச்சனில் இப்போ நம்ம இந்த பருப்பு ஐட்டம்ஸ்லாம் நிறையா வாங்குவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, உள்ளே வந்து பூச்சி எதுவும் வருதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டான கிளாஸ் கண்டெய்னர் செம்ம சூப்பர் குவாலிட்டியில் ஜஸ்ட் ஃபார் த ப்ரைஸ் 99 ருப்பீஸ்க்கு. ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து 970 ml. இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்லாம் வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம போட்டு வைக்கும் போது அதோட அட்வான்டேஜ் என்னன்னா, உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து கெட்டு போச்சுன்னா நமக்கு உடனே தெரியும் கெட்டு போகுது, பூச்சி ஏதாவது இருக்குதுன்னா. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால நம்ம ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ப்ராடக்ட்ஸை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான பாட்டில் தான். இது வந்து கிளாஸ் பாட்டில் தான், பட் பார்க்க அப்படி தெரியவே தெரியாது. லைட் வெயிட்டாக இருக்குது. லைட் வெயிட்னா உடையிற மாதிரி அப்படி இல்லை, நல்லா இருக்குது. அதுக்கு கிரிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரும் வந்து வெளியே கிளாத்தும் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் ஃபார் த ப்ரைஸ் 79 ருப்பீஸ் தான். நான் கூட வந்து ஆல்ரெடி இது வச்சுருக்கேன். பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து எப்பவுமே ஸ்நாக்ஸ் டைமில் வந்து ஒரு ஜூஸ் வந்து எப்பவுமே கொடுப்பேன் ஸ்நாக்ஸோடு சேர்த்து, ஃப்ரூட் ஜூஸ். அதுக்கு வந்து இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஃப்ரிட்ஜில் கூட நம்ம மில்க் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மவுத்து வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்க வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம ஜூஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான ப்ராடக்ட் மஸ்ட். இதுவுமே இப்போ கரண்ட்டாக நிறைய பீசஸ் இருக்குது. ஆனால் எப்பயுமே வந்து இந்த ப்ராடக்ட் அவைலபிள் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இதோட ப்ரைஸ் வந்து 99 ருப்பீஸ். நல்லா ஒரு 1 லிட்டர் பாட்டில் மாதிரி நல்லா பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் தான். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதிலே வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு.
அது வந்து 970 ml. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 லிட்டர் வரும். நல்லா பெரிய பாக்ஸ் இது. இதோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 159 ருபீஸு. குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. அண்ட் இப்போதைக்கு கொஞ்சம் கரண்ட்டாக வந்து நிறைய பீசஸும் வந்து அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு சூப்பரான மேஷன் ஜார் தான். செம்ம குவாலிட்டியில் செம்மையாக இருந்தது. நிறைய பேர் குட்டீஸ் இருக்க வீட்டில் இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் ஃபார் த ப்ரைஸ் 79 ருபீஸ்க்கு குவாலிட்டி செம்ம சூப்பராக இருந்தது. அண்ட் அது உள்ளே வச்சுருக்க ஸ்டவ்வுமே நல்லா இருந்தது, குவாலிட்டியாக தான் இருந்தது. அண்ட் இந்த ஒரு ப்ராடக்ட் மோஸ்ட்லி வந்து எப்பயுமே வந்து அவைலபிளாக இருக்கிற ஐட்டம் தான். அண்ட் சேம் ப்ரைஸ்லேயும் தான் இருக்கும். ஸோ எப்போ போனாலும் இது வந்து இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிஃப்டிங் பர்பஸ் கூட இது வந்து கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது குவாலிட்டி. பார்த்தோன்னே எனக்கு அப்படியே அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 229 ருபீஸ் தான். செம்மையாக இருக்குது ப்ராடக்ட்டு. உள்ளே வந்து செராமிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லிட்டு வந்து கிளாஸ் மாதிரி இருக்குது. இப்போது குழந்தெல்லாம் வச்சுருக்கீங்க, ஏதாவது கஞ்சி மாதிரி ஃபுட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா தாராளமாக வந்து பை பண்ணிக்கலாம். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்டு. அண்ட் இதில் வந்து 2 கலர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த பிளாக் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். இந்த 2 கலர் தான் அவைலபிள் இருக்குது. இது வந்து எப்போயுமே இருக்கிற ப்ராடக்ட் கிடையாது, எப்போயாவது தான் இருக்கும். ஸோ தேவைப்படுச்சுன்னா இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதுதான் காஃபி மக் செட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 92 ருபீஸ்க்கு தான். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஃபி மக் செட்லாம் வந்து நிறையா இருக்கும். டிஃப்ரெண்ட்டான பிரிண்டடில் ஷேப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். கலெக்ஷன்ஸ் இது வந்து நிறையாவே இருக்கும். அண்ட் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா இதே ரேஞ்சில் தான் வரும். பிலோ 150க்குள்ளே தான் வரும். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் வந்து முக்கியமாக லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். ஈஸி மாப்பு டி ஹோம்ஸ் தான் இது. இதோட ப்ரைஸ் வந்து 1099. அண்டு அதோட வேற ஒன்றும் வச்சுருந்தாங்க, ஈஸி மாப்புன்னு. அதுவுமே டி ஹோம்ஸ் தான். பட் இதோட ப்ரைஸ் வந்து 799. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி சைஸ் வந்து வேரி ஆகுமா என்னன்னு தெரியல. பட் இந்த 2 ப்ராடக்ட்ஸுமே இப்போதைக்கு கரண்ட்டாக அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 299 இருந்தது. என்னடா 299க்கு பாட்டிலா, என்னதான் அப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த பாட்டில் வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பரான ஒரு கிளாஸ் பாட்டில் தான். வந்து நல்ல பெரிய சைஸில் சூப்பராக இருந்தது குவாலிட்டி. நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு போனோம், சூப்பராக இருக்கும். இது எப்படியும் வந்து பசங்க ஹேண்டில் பண்ண போகிறதில்ல, நம்ம தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ரைஸ்க்கு செம்ம ஒர்த்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்யூட்டான பவுல் செட் தான். நம்மக்கிட்டையுமே இது இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் எதாவது கொடுக்கறதுக்கு அப்படின்னு சர்வ் பண்ணுறதுக்கு இந்த யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 79 ருபீஸு. செராமிக் கிடையாது, பார்க்குறதுக்கு லுக் வந்து செராமிக் மாதிரி இருக்குது. பட் வந்து பிளாஸ்டிக் பிளேட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 79 ருபீஸு. ஏதாவது நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு, கெஸ்ட் யாராக வந்தால் ஏதாவது சர்வ் பண்ணுறதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பனானா பிளேட்டும் இருக்குது. அதுவுமே வந்து 79 ருபீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 89 ருபீஸ் இந்த பிளாக் கலர் பிளேட். பட் லுக் வந்து பார்த்திங்கன்னா லைக் செராமிக் பிளேட் மாதிரியே அப்படியே இருக்கும். பட் செராமிக் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.